திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது எப்பொழுதுமே என் மனம் கவர்ந்த திரைப்படங்களை பற்றி நிறையா சொல்லுவேன். புதிதாக ரிலீஸ் ஆன திரைப்படத்தை பற்றி நிறையா பேசியிருக்கேன். சமீபத்தில் எனக்கு மனம் கவர்ந்த பாடல்கள் பற்றி நிறையா பேசணும்னு ஆசை வந்திருக்கு. அப்போ என்னென்னா, நான் கேட்கும் அந்த பாடல்கள் நீங்களும் விரும்பி கேட்கக்கூடிய பாடல்களாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இப்போ தான் சமீபத்தில் இந்த பாடல் காத்திருந்து காத்திருந்து அப்படிங்கிற பாடலை பற்றி நிறையா பேசியிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் நல்ல வரவேற்பு கொடுத்துருந்தாங்க. அதை தொடர்ந்து இன்னொரு முக்கியமான பாடல் சமீபத்தில் ஒரு சர்ச்சை. இந்த சர்ச்சை என்ன அப்படின்னா, நமது கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் நான் எழுதிய பாடல்களுக்கு பல்லவி இருந்ததே, அந்த பல்லவியே சில பேர் சினிமாவில் தலைப்பாக கொண்டிருக்காங்க, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை அப்படின்னு சொல்லி அதை பற்றி நான் நிறைய பேசியிருந்தோம். இப்போ எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. அதில் நான் சொல்லியிருந்தேன், அதாவது அவர் எழுதிய பாடல்னு சொல்லும்போது ஒரு இசையமைப்பாளர் கம்போஸ் பண்ணும்போதே டம்மி லிரிக்ஸ்னு ஒன்று போடுவாங்க. சில சிச்சுவேஷனை கேட்டுட்டு அந்த ஓப்பனிங் பல்லவி போடுவாங்க. அப்படி இருக்கும்போது அந்த பல்லவி இவர் எழுதியதா இல்லை இசையமைப்பாளர் எழுதியதான்னு தெரியாது. அதனால் அதை இப்போ நம்ம அதை எடுத்துக்க முடியாது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் சில பாடல்கள் பார்த்தீங்கன்னா, மெட்டுக்கு பாட்டு இருந்தால் தான் இந்த பிரச்சனை. பாட்டுக்கு மெட்டு, அதாவது என்னென்னா, நான் ஒரு கவிதையை, அழகான ஒரு கவிதையை வச்சுருக்கேன். அந்த கவிதையை அந்த பாட்டை நீங்கள் அதுக்கு அழகான ஒரு மெட்டு அமைக்கணும். அப்படிங்கும்போது அது வித்தியாசப்படும். அப்படி இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எப்பவுமே ஒரு கவித்துவமாக இருக்கும் அவருடைய காதல் கதைகள் எல்லாமே. அலைகள் ஓய்வதில்லை, அதாவது ஒரு இந்து பையனுக்கும் ஒரு கிறிஸ்தவ பெண்ணுக்கும் ஏற்படக்கூடிய அந்த காதலர்கள் சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறதான் படம். இந்த படத்தில் ஏராளமான பாடல்கள் இருக்குது. அதில் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு பாடல், அடிக்கடி நான் முணுமுணுக்கும் ஒரு பாடல் அப்படின்னா, இசைஞானி இளையராஜா அவர் குரலில் ஆரம்பிக்கும் அந்த பாடல். இசைஞானி இளையராஜா கிட்ட எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் எப்படி இந்த டியூன் போடுறது. ஒரு சிச்சுவேஷன் சொல்கிறோம், அந்த சிச்சுவேஷன் சொன்னோடனே அதற்கு நம்ம ஒரே ஒரு டியூன் போட்டோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல், அந்த ஒரே சிச்சுவேஷனுக்கே பற்பல டியூன்கள், 1-2 இல்லை, பற்பலன்னு நான் சொல்கிறது என்னென்னா ஒரு 30-40 கூட போடுறதுக்கு அவர் தயாராக இருப்பார். அப்படி அவருக்கு அப்படி நினைவு அருவி போல் வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி இந்த பாட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைரமுத்து அவர்கள் எழுதிய ஒரு அற்புதமான கவிதை. அந்த சிச்சுவேஷனை சொன்னோன்னா எழுதிட்டாங்க. ஒருவேளை அது இப்படி அப்படின்னு சொல்லி அந்த கவிதையை எழுதிட்டாங்க. அதாவது என்னென்னா, காதலன் காதலி, அந்த பொண்ணு அந்த காதலனுடைய அம்மா கிட்ட மியூசிக் கற்றுக்க வரும்பொழுது, இப்போ அவன் மீட் பண்ணணும். அவன் மீட் பண்ணணும் அப்படிங்கிறப்போ அவனுக்கு தூது சொல்லணும். ஏதாவது ஒரு லெட்டர் ஒன்று கொடுத்து அனுப்பணும், யார்ட்டையாவது சொல்லி அனுப்பணும். அப்போ என்ன பண்ணுறான்னா, அந்த அம்மா ஹார்மோனிய பெட்டி வச்சுருக்கும் பொழுது அந்த ஹார்மோனிய பெட்டியில் அந்த பேப்பரை இப்படி சொருகி வச்சிடறாப்புல. ஸோ இந்த பொண்ணு இப்படி தலை குனிஞ்சு பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க அம்மா மியூசிக் கற்றுத்தர ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கற்றுத்தரும்போது அந்த இடத்துல அந்த பேப்பர் வருது. அந்த பேப்பர் அந்த பேப்பர் அப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு சந்தோஷம். அதாவது என்னென்னா, எத்தனை மணிக்கு எங்கே வரணும் அப்படிங்கிறத அதில் அந்த இதில் எழுதியிருக்காங்க. அந்த வரிகள் ரொம்ப அற்புதமான வரிகள். கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் எழுதிய வரிகள். வெளியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே, இரவும் பகலும் உரசிக்கொள்ளும் அந்தி பொழுதில் வந்து விடு. இந்த மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு. ஆனால் இப்படி சொன்ன வரிகளுக்கு எப்படி மெட்டு? ஃபஸ்ட்டு எப்படின்னா, ஒரு தயக்கம், அந்த தயக்கத்தோடு சேர்ந்து ஒரு ஒரு ஏக்கம், நீ வர வேண்டும்ங்கிற ஏக்கம். இந்த தயக்கமும் ஏக்கமும் இருக்குது. அதே சமயத்தில் அந்த பொண்ணுக்கிட்ட எப்படியாவது அதை கன்வே பண்ணி நீ இந்த இடத்துக்கு வந்துருங்கிறத சொல்லணும். அப்படி வந்துருங்கிறத சொல்கிறதுக்கு ஒரு பொறுமையாக ஆரம்பிக்குது அந்த பாட்டு. அதுவும் வெறும் குரல் மட்டும்தான். இசைஞானி இளையராஜா அவருடைய அந்த குரல் அப்படியே கேட்குறப்ப நமக்கே ஆஹா, அந்த மீட்டிங் பாயிண்ட் தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுதான், விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே, இரவும் பகலும் உரசி கொள்ளும் அந்தி பொழுதில் வந்துவிடு, அலைகள் உரசும் கரையில் இருப்பேன் உயிரை திருப்பி தந்துவிடு. இப்போ இது வரி. ஆனால் இதில் 2 விஷயம் நடந்தது. என்னன்னா, இரவும் பகலும் உரசிக்கொள்ளும் அந்தி பொழுதில் வந்துவிடு. எல்லாரும் கேட்டாங்க, சார் பகல் இரவுங்கிறது ரெண்டும், பகல் முடிஞ்சு இரவு ஆரம்பிக்கிறது தானே அந்தி பொழுது, சாயங்காலம். அது எப்படி இரவும் பகலும் உரசிக்கொள்ளும் அந்தி பொழுதுனா, இரவும் பகலும் உரசிக்கொள்ளுதுன்னா காலையில் தானே, அது எப்படி அந்தி பொழுதாகும்? தமிழில் ஒரு விஷயம் இருக்குது. அதாவது என்னென்னா,
பி பாசிட்டிவ் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி முடிகின்ற விஷயத்தை முதலில் ஆரம்பிக்காமல் நல்ல துவக்கத்தை ஆரம்பித்து, இரவு தான் ஆரம்பிக்க போகுது, ஆரம்பிச்சு அப்படியே அந்த முடிகிற விஷயத்தை அப்படியே அடுத்ததாக கொண்டு வருது. இரவும் பகலும், அதுதான் இங்கே அழகாக சொல்லியிருப்பாங்க. அந்த இரவும் பகலும் உரசிக்கொள்ளும் அந்தி பொழுதில் வந்துவிடு. அது என்னன்னா, அந்த அந்தி பொழுதில் வந்துவிடு அப்படின்னு சொன்னோடனே அந்த பொண்ணுக்கு ஒரு சந்தோஷம் வந்துடும். அந்த பொண்ணுக்கு சந்தோஷம் வந்தோன்னா அது பார்த்துட்டு டக்குன்னு அடுத்த வரியை அப்படியே இதில் வந்து சசிரேகா பாடியிருப்பாங்க. அப்படியே எடுத்தோன்னா அது பாடிடும். அலைகள் உரசும் கரையில் இருப்பேன், உயிரை திருப்பி தந்து விடு அப்படின்னு நிமிர்ந்தோடனே அவங்க அம்மா ஆச்சரியமாக பார்ப்பாங்க. நான் மியூசிக் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறேன், இந்த சமயத்தில் நீ இப்படி ஒரு பாட்டை பாடுற, என்னது இது ஒன்றும் புரியலையே அப்படின்னோடனே கட் பண்ண அந்த டெம்போ. அதாவது என்னன்னா, நான் அவனை சந்திக்க போகிறேன். இப்போ என்ன ஆகுது, இது எழுதுனதுக்கு ஒரு மெட்டு. ஃபஸ்ட்டு வந்து ஏக்கம் தயக்கம், அந்த பொண்ணுக்கிட்ட அந்த இடத்த சொல்லணும், நீ வந்தனா நான் அவனை சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கேன், என் உயிரே கிளம்பி வான்னு சொல்லணும். அப்படி ஒரு காதல் வரிகளோடு அதை ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அதே விஷயம்தான் திருப்பி எழுதலை. அதே விஷயத்த அதே பல்லவியை எக்ஸைட்மெண்ட்டோட எப்படி கொடுக்கறது, டக்குன்னு ஒரு டெம்போ ஒன்று போடுறாரு. அப்படின்னு போட்டோன்னே அந்த டெம்போ ஏறுது. அந்த டெம்போ ஏறினோன்னே இல்லை, விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே, இரவும் பகலும் உரசி கொள்ளும் அந்தி பொழுதில் வந்து விடு. அப்படியே வந்து அது ஃபாஸ்டா முதல்ல சொல்லும்போது அந்த ஏக்கம், அதுக்கப்புறம் அப்படியே டெம்போ ஏறுது, அது அப்படியே வந்து அந்த வேரியேஷன் மாறுது. அதுக்கப்புறம் என்னன்னா, அந்த சந்தோஷம் இருக்கும்போது அந்த தகுதும் 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 தகுதக தகுதும் அப்படின்னு அதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். அது முடிச்ச உடனே இப்போ அடுத்த சிச்சுவேஷன், அதாவது ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த மாதிரி வந்து ரெகுலராக மீட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் பிரிவு ஏற்படுது. இந்த பிரிவு ஏன் ஏற்படுதுன்னா, அவங்க அண்ணன் சொல்லிட்டார், படித்ததெல்லாம் பூரா மறுபடியும் நீ ஊருக்கே போகலான்னு. தியாகராஜன் தான் அந்த கேரக்டர் பண்ணியிருப்பார். அந்த கேரக்டரில் அவங்க அண்ணன் சொன்ன உடனே வந்து அப்போ ஒரு சோகமான ஒரு விஷயம். இந்த இடத்துல வந்து வரிகள் ஆரம்பிக்கிறதே செம்மையாக இருக்கும். கல்வி கற்க நாளை செல்ல அண்ணன் ஆணையிட்டான், காதல் மீன்கள் ரெண்டில் ஒன்றை கரையில் தூக்கி போட்டான். இப்போ இந்த விழியில் விழுந்து அப்படியே வேற ஒரு பரிமாணத்துல மாறுது, அந்த ஒரு ஏக்கத்துல மாறுது. அந்த ஏக்கத்துல மாறுறப்போ அந்த இரவும் பகலும் உரசிக்கொள்ளும் அந்தி பொழுதில் வந்து விடு, அது வந்து ஆரம்பத்துல வரும்பொழுது எப்படி வரும் அப்படின்னா, இரவும் பகலும் உரசி கொள்ளும் அந்தி பொழுதில் வந்து விடு, இது ஆரம்பத்துல. இப்போ அதே ரெண்டாவது வரும்போது அந்த எக்ஸைட்மெண்ட், அந்த ஃபோக் மாறுது. ஃபோக்கில் மாறும்போது இல்லை, இரவும் பகலும் உரசி கொள்ளும் மந்தி பொழுதில் வந்து விடு, அந்த வேரியேஷன்ஸ். அதே அடுத்த நாள் வந்து அவங்க அண்ணன் சொல்ற, நீ படிச்சதெல்லாம் போகும் ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த சோகம் மாறுது. அப்போ அந்த இரவும் பகலும் உரசி கொள்ளும் இடத்துல வேரியேஷன் கொடுத்துருப்பாரு பாருங்க, அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த டியூன் வேற மாதிரி இருக்கும். அதனால் இரவும் பகலும் உரசி கொள்ளும் அந்தி பொழுதின் போது அலையின் கரையில் காத்திருப்பேன் அழுத விழிகளோடு. அதாவது ஒரே ஒரு வரியை கொடுத்துட்டாலும் அந்த வரிக்கு அந்த அதாவது மெட்டு, அந்த பாட்டை என்ன பாவத்தில் அதை கொடுக்கணும். அதாவது கிளைமேக்ஸில் ஒரு சோகம் வரும்பொழுது அண்ணன் தடுத்த போது அது எப்படி இருக்கும், உற்சாகத்தில் மீட் பண்ணும்போது எப்படி இருக்கும், அதே சமயத்தில் அதை வந்து நம்ம ஒரு ஓப்பனிங்கில் ஒரு ஏக்கத்தில் தயக்கத்தில் இருக்கும்போது எப்படி இருக்கும். அதுதான் வந்து ராஜா சார் கொடுத்த அந்த வேரியேஷன். இது மாதிரி ஏகப்பட்ட பாடல்கள் கொடுத்துருக்காரு. பட் என்ன இந்த பாடல் நேற்று கேட்கும்போது தோணுச்சு, இந்த பாடல் நிறைய பேர் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து இது உயிரை உருக்கும் ஒரு பாடல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல் அது. ஸோ அதுலேயும் அந்த முதல் 4 வரியவே நான் அடிக்கடி வந்து முணுமுணுத்துட்டு இருப்பேன். எனக்கு அது திருப்பி பாடணும் கூட ஆசையாக இருக்கு. விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே, இரவும் பகலும் உரசி கொள்ளும் அந்தி பொழுதில் வந்து விடு. நான் எவ்வளோ சரியாக பாடினேன்னு எனக்கு தெரியாது, ஏன்னா எனக்கு மியூசிக் தெரியாது. ஆனால் என்னை பாரி மியூசிக் தெரியாமல் இருக்கிற பாமரனும் ரசித்த பாடல் இது. இந்த பாடலை பற்றி உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன். இந்த சிச்சுவேஷனை சொல்லும்போது பாரதராஜா எப்படிலாம் எக்ஸைட் ஆகிருப்பார். அந்த இடத்துல அந்த காட்சி அந்த கதாநாயகி
அவன் வந்து அந்த பையனை பார்க்கறதுக்காக காத்திருக்கான். அப்படி காத்திருக்கும் பொழுது அவன் எழுதிய அந்த லெட்டர் அப்படியே அந்த ஹார்மோனி பிக்சர் மேலே வருது. அப்படி வரும்போது எடுத்து பார்த்தோன்னே அந்த பாடலாம் அந்த பாடல் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்படி சொன்ன உடனே இந்த பாடல் அங்கிருந்து துவக்கம் விழியில் விழுந்து இந்த வாய்ஸ் அதாவது என்னன்னா அது அப்படியே சங்கீதமா மாறுது. ரொம்ப பிரமாதமா உருவான ஒரு அற்புதமான பாடல் அது, அற்புதமான படம் அது, அருமையான. அதாவது இந்த படத்துல கிட்டத்தட்ட வந்து 12 பாட்டுக்கு மேல இருக்குன்னு நினைக்கிறேன். ஏகப்பட்ட பாடல், தடிக்கு விழுந்தா பாட்டு அப்படின்னு வரக்கூடிய படம் தான் அலைகள் ஓய்திலே. அந்த படத்தை பத்தி நம்ம அப்புறமா பேசுவோம். ஆனா இந்த மாதிரி மனம் கவர்ந்த பாடல்களை பத்தியும் அந்த பாடல்கள் இருந்த நான் ரசித்த சுவாரஸ்யமான விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் எனக்கு பெரிய மகிழ்ச்சி. தொடர்ந்து பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திரைக்குறள்.